டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். பிரதம மந்திரி ஸ்டீவன் ஹாப்பர் குபெக்கில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். குபெக்கின் செயின்ட் ஜான் சர்ச்லியோ பகுதிகளில் கடந்த 40 நாட்களாக நிலவிய வெள்ள நிலைமையினால் அங்குள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ரிச்சிலியோ ஆற்றின் நீர்மட்டம் வழமையான ஜூன் மாத அளவினை விட உயர்ந்து காணப்பட்டது. இதையடுத்து சுமார் 3000 வீடுகள் வெள்ளத்தில் அமிழ்ந்தன. வேறு இடங்களிலும் வெள்ளத்தினால் வீடுகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. வெள்ள நிலைமையை மதிப்பீடு செய்த ஹாப்பர் பாதிக்கப்பட்ட சமூகத்தினருக்கு உதவி புனர் நிர்மாண பணிகளை மேற்கொள்ள சமஷ்டி அரசாங்கம் மாகாண அரசுடன் சேர்ந்து பணியாற்றும் என கூறினார். யுத்தத்தில் இடம்பெயர்ந்தவர்கள் பற்றிய பூர்ணமான அறிக்கை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் DM சுவாமிநாதன் கேட்டுள்ளார். இடம்பெயர்ந்தவர்கள் தொடர்பான அறிக்கை பாராளுமன்றத்தில் இதுவரையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் கொக்காவிலில் பல்வேறு குறிக்கோள்களுக்கான ஒளிபரப்பு கோபுரத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலங்கை தமிழர்களின் நிலை குறித்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அனுதாபம் கொண்டிருந்தால் சாத்தியப்படும் இடத்து அவர்களின் நலன்களுக்காக $1 பணத்தையாவது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மத்திய அரசு திரும்ப கொண்டு வர வேண்டும், ஊழல் மோசடி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து டில்லி ராம்லீலா மைதானத்தில் யோகாசன பயிற்சி ஆசிரியரான பாபா ராம்தேவ் நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை போலீசார் கையாண்ட விதம் குறித்து சர்ச்சைகள் உருவாகியுள்ளன. ராம்தேவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தடையாக விளங்கியவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்று நாடு தழுவிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். ராம்தேவ் கடந்த சனிக்கிழமை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். அவருடன் 624 மாவட்டங்களைச் சேர்ந்த அவரது சிஷ்யர்களும் அன்றைய தினம் உண்ணாவிரதத்தில் அவருடன் இணைந்து கொண்டனர். ராமலீலா மைதான கூடாரத்திலிருந்து ராம்தேவ் உட்பட அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டனர். நேட்டோ அமைப்பு லிபியாவில் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவக்கூடிய நாடுகளையும் புதிய கூட்டமைப்பு ஒன்றையும் எதிர்பார்க்கிறது. பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் ஒன்று நாளை நடைபெறவிருக்கிறது. லிபியாவில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து அவர்கள் ஆராயவிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக நேட்டோ அமைப்பின் செயலாளர் நாயகம் ஆண்டர்ஸ் ஃபாக் ரஸ்முசின் செய்தியாளர்களை சந்தித்தார். விரிவான செய்திகள் TVAயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.